தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு தமிழ்நாடு தன்னுரிமை கழகத்தின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு பழ கருப்பையா இணைந்திருக்கிறார். வாருங்கள், அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். பிரதமர் மோடி அவர்கள் ஆட்சி அமைச்சு ஒரு மாதம் முடிஞ்சுது. எப்படி இருக்கு ஒரு மாத ஆட்சி? மூன்றாவது முறையாக பிரதமர், மூன்றாவது முறையாக பாஜக ஆட்சி எப்படி இருக்கு? பரவாயில்லை. காங்கிரஸ் 100 இடங்கள் வந்ததே பெரிய செய்தியாகத்தான் அவர்களுக்கு படுகிறது. அதை ஒரு பெரிய வெற்றியாகத்தான் அவர்கள் கொண்டாடுகிறார்கள். அவர்கள் கேட்கிறார்கள், நீ 100க்கு 100 மதிப்பெண்ணாக எடுத்து விட்டாய், 540க்கு 100 எடுத்ததற்கு இவ்வளவு ஆட்டம் போடுகிறாயே என்று கேட்கிறார் மோடி. ஆனாலும் கூட 50 இடத்திற்கும் கீழே தான் நீ வருவாய், போன தடவையை விட குறைந்து விடுவாய் என்று சொன்ன நிலையிலிருந்து 100 இடத்தை இவர் எட்டியது. பரவலாக பல்வேறு மாநிலங்களில் இவர் வந்தது ஓரளவுக்கு மதிப்புக்குரியது தான். ஆகவே இவர்களாகத்தான் மாநிலங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டார்கள். மாநில கட்சிகளிடம் தோற்றார்கள். திமுக கைக்கு தமிழ்நாடு போனது, ஆந்திரா மாநில கட்சிகள் கைக்கு போனது, எல்லா மாநிலங்களையும் ஊபியை அவர்கள் தவற விட்டு விட்டார்கள். நுழையவே முடியவில்லை. இது இவர்கள் செய்தது. இப்பொழுது மீண்டும் படிப்படியாக அவர்கள் வருகிறார்கள். ராகுல் காந்திக்கு வயது இருக்கிறது. ஆகவே அவர் 100 இடம் அடைந்ததே அவருக்கு பெரிய மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அங்கீகரிக்கப்பட்ட எதிர்க்கட்சி தலைவராக அவர் இருக்கிறார். அது ஒரு பக்கம். அவர் கேட்டு மோடி என்ன புதிதாக செய்வார்? என்னுடைய கருத்து, மோடி ரொம்ப கூர்மையான ஆட்சியாளர் என்பது என்னுடைய கருத்தில். ஏதோ நம்முடைய ஸ்டாலின் ஆழ்வது போல் இங்கே ஒரு அதிகார வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கோம், அங்கே ஒரு அதிகார வர்க்கம் நடத்தி கொண்டிருக்கோம். அவரவருக்கு தெரிந்ததை சொல்லுவார்கள். இந்த நீட்டிலே ஏகப்பட்ட குளறுபடி அதிகாரிகள் செய்திருக்கிறார்கள். அதை நடவடிக்கை எடுத்து திருத்துவதற்கு அவர்கள் முயல்கிறார்கள். அதெல்லாம் இருக்கட்டும். நம்ம இங்கே கள்ளச்சாவு, ஆம்ஸ்ட்ராங் சாவு என்று வரிசையாக நடக்கின்றன. ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லுகிறேன், இந்த அரசியல்னு சொல்லுகிறேன். ஆம்ஸ்ட்ராங் என்பவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் தலைவர். அவர் கொல்லப்பட்டு விட்டார். அவர் என்ன போக்குடையவர் என்பதெல்லாம் இங்கே பேச்சில்லை. கொல்லப்படுவது என்பது கொடுமையானது. இதற்கு இந்தியாவில் பெரிய தலைவராக இருக்கக்கூடிய மாயாவதி 2 முறை முதலமைச்சராக இருந்தவர் இந்த உடல் நல்லடக்கத்திற்கு வருகிறார். வந்து ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், சிபிஐயினுடைய கைக்கு இந்த வழக்கு விசாரணையை அனுப்ப வேண்டும் என்று சொல்லுகிறார். உடனே இவர்கள் இது ஒரு பெரிய போக்காக மாறிவிட்டது. எதுக்கெடுத்தாலும் சிபிஐக்கு. அப்படி என்றால் உன் மீது உள்ள நம்பிக்கை போய் கொண்டிருக்கிறது என்பது பொருள். நீயே செய்வாய் என்றால் வேங்க வயலில் செய்திருப்பாயே. வேங்கை வயலில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு குடிதண்ணீரில் அசிங்கத்தை கலந்தவர்களை இன்றைக்கு வரையிலும் உன்னால் தண்டிக்க முடியவில்லை. உன்னால் தண்டிக்க முடியாது. அப்புறம் மாயாவதி சிபிஐயிடம் விட்டுவிடு என்று கேட்பதில் என்ன பிழை? 2வது, நீ பிடித்து வைத்திருக்கிற 11 பேரும் பொய்யானவர்கள், வழக்கிலே தொடர்புடையவர்கள் இல்லை. இது போக்கை திசை மாற்றுவதற்காக பிணத்தை எடுப்பதற்கு முன்னாலேயே அவர்கள் சிறைக்குள்ளே வந்து விட்டார்கள். இவ்வளவு விருப்பமாக சிறைக்குள்ளே வருவது என்பது நடக்கக்கூடிய ஒரு காரியமில்லை. ஆகவே வழக்குகள் திசை மாறிய பிறகு சரியான சாட்சியங்கள் இல்லை என்று வெளியே போவார்கள். ஆகவே கொலை செய்தவர்கள் தண்டிக்கப்படாமல் போய்விடக்கூடும் என்று மாயாவதி பேசுகிறார். அதுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும்? இல்லை, அப்படி நினைக்க வேண்டாம், நாங்கள் அந்த மக்களுக்கு ஒரு கேடு வர விடமாட்டோம், நடவடிக்கை எடுப்போம் என்று சொல்ல வேண்டும். அதை விட்டுட்டு மாயாவதி ஆண்ட லட்சணம் தெரியாதா? நீ 2 தரம் ஆண்டு அந்த மக்கள் உன்னை ஒதுக்கித்தானே இந்த ஓரத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய், முக்காடு போட்டுக்கொண்டு. நீ எல்லாம் பேசுகிறாய் சிபிஐ என்று. உன் காலத்தில் சிபிஐயை விடுவாயா நீ? சிபிஐ அந்த அம்மா தன்னுடைய தொண்டனுக்கு, திமுக ஆட்சியை பற்றி அந்த அம்மாவுக்கு ஒன்றும் கவலை இல்லை. தன்னுடைய தொண்டனுக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு சரியான பரிகாரம் வேண்டும் என்பதுதான் அந்த அம்மாவினுடைய எண்ணம். எனக்கும் மாயாவதியினுடைய கட்சியை பற்றி நீங்கள் வைத்திருக்கிற அபிப்பிராயம் தான் எனக்கு உண்டு. அதெல்லாம் இங்கே முக்கியம். அவர் இங்கே வந்தது எதற்காக? ஆறுதல் கூறுவதற்காக. தன்னுடைய தொண்டன் சாவுக்கு அதுக்குரிய பரிகாரம் கிடைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நீ அவர் 2 தரம் மக்கள் ஒதுக்கி விட்டார்கள், உனக்கு ஓட்டே கிடையாது, ஒரு எம்பி உனக்கு கிடையாது, நீ எல்லாம் வாயை திறந்து கொண்டு பேசுகிறாய் என்று பேசினால் இதான் அதற்கு விடை என்று கேட்கிறேன் நான். சிபிஐ வேண்டும் என்று கேட்க முனைவதற்கு காரணமே நான் சொல்லுகிறேன், உன்னுடைய ஆட்சியில் உள்ள நம்பிக்கையின்மைதான். கள்ளக்குறிச்சியில் பெரிய பரந்த தொழில் போல் நடந்து வந்த ஒன்றை உன்னால் உன்னுடைய உளவுத்துறையை வைத்து, இயல்பான போலீஸை வைத்து தடுக்க முடிந்ததா? வேளச்சேரியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நடத்தப்பட்ட கொடுமைக்கு மாற்று உன்னுடைய சிபிசிஐடி கண்டுபிடித்து விட்டதா? உன்னுடைய சொந்த போலீஸ் கண்டுபிடித்து விட்டதா?
சிபிஐ என்று கேட்டால் நீ எதற்கு வருத்தப்படுகிறாய்? சிபிஐ என்ன மோடிக்கு கட்டுப்பட்ட அமைப்பு இல்லையா என்பது கேள்வி இல்லை. நம்முடைய இந்த விவகாரத்தில் அவர்கள் உனக்கு கட்டுப்பட்டவர்கள் இல்லை. இங்கே நீ உன்னுடைய அதிகாரத்தை போலீஸ் மூலம் செலுத்துவாய். உன்னுடைய போலீஸை விலக்கி கொண்டு உன் அதிகாரத்துக்கு கட்டுப்படாத சிபிஐ விட்டால் அவன் இந்த விவகாரத்தில் நியாயமாக நடந்து கொள்வான். அவனுக்கும் உனக்கும் மத்திய அரசாங்கம் சம்பந்தப்பட்ட விவகாரம் வருகிற போது அவன் எப்படி நடந்து கொள்வான் என்றால் அப்படித்தான் நடந்து கொள்வான். போலீஸையே கெடுத்து வைத்திருக்கிறீர்கள் நீங்கள். ஆனால் இந்த விவகாரத்தில் ஆம்ஸ்டன் விவகாரம் எப்படி நடத்தப்பட வேண்டும் என்று திமுக விரும்புகிறதோ போலீஸ் விரும்புகிறதோ அதற்கு மாறாக சிபிஐ நடக்கும். ஆகவே சிபிஐயை கேட்கிறார்கள். சிபிஐ உன்னுடைய பிடிக்குள் இல்லை. ஆகவே நீ இந்த சிபிசிஐடியை வைத்து கொண்டு நடத்துவது போல நடத்த முடியாது. நீ இப்படி உன்னுடைய போலீஸை நீ தவறாக நடத்துகிறாய் என்பதனாலே தான் வேங்கவயல் குற்றம், இதே தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இழைக்கப்பட்ட குற்றம் இன்றைக்கு வரையிலும் கண்டுபிடிக்கப்படவில்லை. இதை பற்றி நம்முடைய திருமாவளவன் பேச வேண்டும். இறந்து போனவர், கொலை செய்யப்பட்டவர் தாழ்த்தப்பட்ட வகுப்பை சேர்ந்தவர். அவர் ஒரு செல்வாக்கு மிகுந்த மனிதராக இருந்திருக்கிறார். ஒரு பெரிய கட்சியினுடைய மாநில தலைவராக இருக்கிறார். திருமாவளவன் பேச வேண்டும். யாராக இருக்கட்டும், எந்த கட்சியாக இருக்கட்டும், போகிறார், ஆறுதல் சொல்கிறார் என்பதெல்லாம் வேறு. ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார் சார். ஆர்ப்பாட்டம் நடத்துகிறார். நெருக்கடி கொடு, ஒவ்வொரு நாளும் கொடு, ஒரு எதிர்கட்சி கொடுப்பது போல் கொடு. நீ என்ன அந்த கட்சியினுடைய கொடியை அப்படித்து கொண்டிருக்கிறாய்? இறந்தவன் தாழ்த்தப்பட்டவன். நாளைக்கு உன்னுடைய கட்சியில் ஒருவனுக்கு நடக்கும், இன்னொரு கட்சியில் உள்ள தாழ்த்தப்பட்டவனுக்கு நடக்கும். நெருக்கடி எப்படி கொடுக்க வேண்டும்? ஏன் சிபிஐ விசாரிக்கட்டுமே, எங்களுடைய ஆளுக்கு நீதி கிடைத்தால் போதுமானது என்று சொல்வதற்கு என்ன? எனக்கு ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த சிபிசிஐடி சிபிஐ பற்றியெல்லாம் கருத்து ஒன்று தான். ஆனால் உன்னுடைய கட்டுக்குள் சிபிஐ இல்லை. ஆகவே அவன் அதை ஒழுங்காக விசாரிப்பதற்கு முயல்வான். இந்த போலீஸ் உன்னுடைய கட்டுக்குள் இருக்கிறது. உன்னுடைய விருப்பத்திற்கேற்ப அவன் நடந்து கொள்வான். அதற்கு சான்றாக நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், வேங்கை வயலை 2 ஆண்டு காலமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஆறுதலாக அவர்களை பழிவாங்கிய மக்களை, பழிவாங்கிய பேரை பழிவாங்க உன்னால் முடியவில்லை என்று சொன்னால் சட்டபூர்வமாக, அப்படியால் நீ என்ன அவர்களுக்கு நன்மை செய்வாய்? ஓட்டு வாங்குவதற்கு இவரை அடையாளமாக வைத்திருக்கிறாய். அவருக்கும் உன்னுடைய ஓட்டு தேவைப்படுகிறது. அப்படித்தான் நடக்கிறதே தவிர, பாராளுமன்றத்தில் போய் ரொம்ப அருமையாக திருமாவளவன் மீது எனக்கு ஒரு அன்பு உண்டு. நல்ல தமிழில் பேசுவார், நல்ல மொழி இனம் உணர்வுடையவர், அதிலெல்லாம் மறுப்பில்லை. ஆனால் மாயாவதியை பின்பற்றுவதா ஒரு தாழ்த்தப்பட்டவன், திருமாவளவனை பின்பற்றுவதா என்றால் திருமாவளவனை தான் பின்பற்ற வேண்டும் என்ற கருத்துடையவன் நான். ஏனென்றால் தேசிய ஜாதி என்று ஒரு ஜாதியும் கிடையாது. புரியாமல் சில பேர் அங்கே உள்ள தாழ்த்தப்பட்டவனும் இங்கே உள்ள தாழ்த்தப்பட்டவனும் ஒன்றில்லை. இவன் தமிழன், அவன் பீகாரிய அல்லது அவன் அசாமியக்காரன், அவன் வேறு யாரும். அதே மாதிரி இங்கே உள்ள கோணாரும் அங்கே உள்ள யாதவரும் ஒன்றில்லை. தேசிய ஜாதியை உருவாக்குவதற்கு ஒரு கட்டத்தில் முயன்றார்கள். யாதவ் என்று பெயர் போட்டுக்கொண்டு ரொம்ப வருத்தப்படுவேன் நான். கோணார் என்று போட்டுக்கொள், எதற்கு யாதவ் என்று போட்டு? தேசிய ஜாதி இருக்கிறதா? ஜெயில்சிங் ஜனாதிபதியாக வந்தவுடன் இங்கே உள்ள ஆசாரிகள் சில பேர் சோறுட்டி அடித்து விட்டார்கள். நம்முடைய ஆள் வந்து விட்டாருங்க. நீ பொற்கொள்ளன், மற்ற ஐவகை தொழில் செய்கின்றவன், தமிழன் நீ. நாம் 3000 ஆண்டுகளாக தமிழர்கள், 30,000 ஆண்டுகள் ஆனாலும் தமிழர்கள். நீயும் நானும் என்ன சாதி என்பது முக்கியம் இல்லை. நீயும் நானும் தமிழ் மொழி பேசுகிற தமிழர்கள் என்பது முக்கியம். அங்கே ஜெயில்சிங் யார்? அங்கே உள்ள மாயாவதி யார்? ஆகவே இங்கே உள்ள தாழ்த்தப்பட்டவர்கள் திருமாவளவனை பின்பற்றுவதுதான் சரியானது என்று கருதுகிறவன் நான். பொதுவாக ஒரு புதிய கருத்து ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த நேஷனல் கேஸ்ட் என்று ஒரு கேஸ்ட் கிடையாது. ஏனென்றால் நேஷனாலிட்டி என்பது இந்தியாவில் இருந்ததே இல்லை. வெள்ளைக்காரன் காலத்தில் உருவாக்கப்பட்டு இப்பொழுது தொடர்கிறதே தவிர, நான் இந்திய தேசியம் ஒன்றாக, இந்திய நாடு ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதை விரும்புகிறேன். இன்றைய உலகப்போக்குக்கு ஒன்றாக இருந்தால்தான் அது சரியாக இருக்கும். தனித்தனியாக இருந்தால் ஈழம் படுகிற பாடு வேறு, இந்த தைவான் படுகிற பாடு நாம் பட வேண்டும். இன்றைக்கு ஒரு வலிமையான நாடாக எல்லாரும் எல்லாருடைய பலத்திற்காகவும் எல்லாருடைய பலத்தையும் வழங்குகிறோம், மொத்த பலத்திற்கு. ஆகவே இந்தியா ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது எனக்கு ஒரு விழுக்காடு, ஒரு துளி அளவு கூட ஐயப்பாடு கிடையாது. ஆனால் தேசிய ஜாதியெல்லாம் கிடையாது. இதெல்லாம் இல்லாத முயற்சியெல்லாம் பண்ணாதீர்கள். சரி, ஏதோ மாயாவதி வந்தது, அவருக்கு வந்தார். அவர் என்ன சொன்னான்? நீங்கள் அதில் நமக்கு நம்முடைய மனிதர்கள் ஒருத்தன் கொலை செய்யப்படுகிறான், நாளைக்கு நம்முடைய கட்சியில் கொலை செய்யப்படுவான் என்கின்ற கோபம் உங்களுக்கு வர வேண்டுமே தவிர, இன்னமும் நீங்கள் பாராளுமன்றத்தில் போய் பேசுகிறீர்கள். மது விலக்கை இந்தியா முழுவதற்கும் நீங்கள் கொண்டு வந்தால், இந்தியா முழுவதற்கும் கொண்டு வந்தால் தமிழ்நாடும் அதை ஒழித்துவிடும். இது ஒரு பேச்சா? ரொம்ப தெரிக்கிற மாதிரி பதில் சொன்னார் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன்.
அதை கொண்டு வந்தது நாங்கள் இல்லை. அதை கொண்டு வருகிற அதிகாரமும் எங்களுக்கு இல்லை. அரசியல் சாசனம் அடிப்படையில் அதை விளக்குவதற்கு மட்டும் எங்களுக்கு எப்படி அதிகாரம் இருக்கும்? அதில் வருகிற வருமானத்தை எல்லாம் நீங்கள் அடைகிறீர்கள். அதில் வருகிற வருமானத்தை நீங்கள் அடைகிறீர்கள். அந்த கள்ளுக்கடையை திறந்து விட்டது நீங்கள். அந்த மக்கள் சாவதற்கு காரணமாக இருந்தது உங்களுடைய கள்ளுக்கடை கொள்கை. 250 ரூபாய்க்கு தான் நான் சாராயம் விற்பேன் என்று சொன்னால் 250 ரூபாய்க்கு கொடுக்க முடியாதவன் 30 ரூபாய்க்கு கள்ளச்சாராயத்தை குடித்துவிட்டு சாவான் கூடாவான். நான் இதற்கு மாற்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீங்கள் முழு மதுவிலக்கம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். காந்தியினுடைய கொள்கை அதுதான் எங்கள் கட்சியின் கொள்கை. அதுவரையிலும் தென்னங்கள்லையும் பணங்கள்லையும் அனுமதி. 20 ரூபாய்க்கு 30 ரூபாய்க்கு கொடுத்து விட்டு அவன் அங்கேயே மட்டையாகட்டும், கண் குருடாகாது, சாக மாட்டான். நீ 250 ரூபாய்க்கு குடிக்க வேண்டும், நான் வேறு எதையும் அனுமதிக்க மாட்டேன் என்று சொன்னால் அவன் கள்ளச்சாராயத்துக்கு தானே போவான். இந்த அறிவு கூட இல்லாத அரசாங்கம் என்ன அரசாங்கம் என்று கேட்கிறேன். 32 மந்திரி இருக்கிறான், 350 அதிகாரி இருக்கிறான். 250 ரூபாய் கொடுத்து குடிக்க முடியாமல் தானே அவன் கள்ளச்சாராயத்தை குடிக்கிறான் என்கின்ற குறைந்தபட்ச அறிவை உங்களால் பெற முடியவில்லை என்று சொன்னால் நீங்கள் ஆள்வதற்கு தகுதியற்றவர்கள் என்று பொருள். மரண தண்டனை, ஆயுள் தண்டனை விதிக்கிறார் நம்முடைய ஸ்டாலின். கள்ளச்சாராயம் காய்ச்சுகிறவனுக்கு ஆயுள் தண்டனை. இப்பொழுது ஒருவன் வெளிப்பட்டிருக்கிறான். இப்படி ஒவ்வொருத்தனையாக ஆயுள் தண்டனை நீங்கள் சிறைகளாக கட்டி கொண்டு போக வேண்டியதான். நீங்கள் ஆளுகின்ற காலத்தில் என்ன மருத்துவக் கல்லூரியெல்லாம் கட்ட மாட்டீர்கள். சிறைகள் பெரிய 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 சிறைகளை கட்டி கொண்டு போக வேண்டியதான். அதில் கள்ளச்சாராயம் காய்ச்சியவன் அப்போ மரண ஆயுள் தண்டனை. கடைசியிலே நீங்களே அங்கே போய் குடியிருந்து நீங்களே ஆட்சியை புழல் சிறையிலிருந்து நடத்த வேண்டியதான். இதை நான் மாற்ற சொல்லுகிறேன். இந்த 3 பேருக்கும் எப்படி அதிமுகவோடு சேர்வதற்கு மாற்று, முதலில் நீ உன்னுடைய தேவையில்லாத அதை உதறிவிட்டு வா என்று சொல்வது. நான் எல்லாவற்றுக்கும் தீர்வு சொல்லக்கூடியவன், குறை மட்டும் சொல்லுகின்றவன் இல்லை. நீ 20 ரூபாய்க்கு தென்னங்கல்லை கொடு, என்ன திறந்து விடுவதற்கு உனக்கு என்ன கொள்ளை? உனக்கு முன்வாசல் வழியாக 48,000 கோடி வருகிறது, பின்வாசல் வழியாக உனக்கு 48,000 கோடி வருகிறது. விடுவாயா நீ? யோக்கியனா நீ? யோக்கியனாக இருந்தால் மக்களுக்கு என்ன நன்மை என்று சிந்திப்பாய். இதில் உங்களுடைய வரும்படி என்ன என்று தானே சிந்திக்கிறீர்கள். ஆகவே தான் முன்வாசலும் பின்வாசலும் நமக்கு பணம் வருகிற வழியாக இருக்கிற காரணத்தினால் நீங்கள் தென்னங்களை அனுமதிக்க மறுக்கிறீர்கள். தென்னங்கள் நல்லது என்பது என்னுடைய கருத்தில்லை, சாக மாட்டான் என்பது என்னுடைய கருத்து. அதுவரையிலும் இதை வைத்திரு, தீர்வு சொல்கிறேன். நீ வேங்கை வயலுக்கு ஏன் உன்னால் நெருக்கடி கொடுக்க முடியவில்லை? நீங்கள் இவர்களுக்காகத்தானே கட்சி வைத்திருக்கிறீர்கள். ஏன் சிபிஐயை விசாரிக்க வேண்டும் என்று உங்களால் நெருக்கடி கொடுக்க முடியவில்லை? தேவையில்லாத பேச்சை போய் அங்கே அகில இந்தியாவுக்கும் மதுவிலக்கு கொள்கையை கொண்டு வா என்று சொன்னால் பீகார் டெல்லியை கேட்டால் கொண்டு வந்தான், குஜராத் டெல்லியை கேட்டால் வைத்திருக்கிறான். 60,000 கோடி இழப்பு பீகாருக்கு, 60,000 கோடி. அந்த அரசாங்கம் ஏழை அரசாங்கம். அவர் சொல்லுகிறார், வீட்டிலே எந்த நேரமும் கணவன் அடிப்பதும் பெண்டாட்டி அலறுவதுமாக கேட்ட ஓசைகள் பீகாரில் ஓய்ந்து இன்ப முனகல்கள் கேட்கின்றன என்று நிதிஷ்குமார் சொல்லுகிறார். என்னுடைய அரசாங்கத்திற்கு பணம் இல்லை என்றால் என்ன, குடும்பங்கள் நிம்மதியாக வாழ்கின்றன என்று சொல்லி அவர்களிடம் வாக்கு பெற்று அவர் வந்திருக்கிறார். கள்ளுக்கடையை மூடி அவர்களுடைய வாக்குகளை பெற்று அவர் மீண்டும் இப்பொழுது மத்திய அரசாங்கத்தில் செல்வாக்கு பெற்றிருக்கிறார். உனக்கு நோக்கம் அதெல்லாம் கிடையாது. எல்லாம் வரும்படி நீங்கள் கொண்டு போக முடியாத பணத்தை எவ்வளவு காலம் சேர்ப்பீர்கள்? மெத்தையெல்லாம் தைத்து வைத்துக் கொள்வீர்களா? இதற்கு கூட்டணி கட்சிகள் ரொம்ப தகுதி இல்லாமல் போய்விட்டன. கம்யூனிஸ்ட் கட்சி பேசுவதே இல்லை, வைகோ பேசுவதில்லை, யாரும் பேச மாட்டார்கள், எந்த உண்மையும் பற்றி பேச மாட்டார்கள். எப்பொழுதாவது திருமாவளவன் சுயேட்சையாக பேசுகிறேன் என்று சொல்லி தப்பான வழிமுறைகளைத்தான் பேசுகிறார். போய் நிர்மலா சீதாராமன் பதில் சொல்ல நாம் கேட்டுக்கொண்டு வருகிற அளவுக்கு நம்முடைய கேள்விகளின் தன்மை தொய்ந்து போயிருக்கிறது என்று நான் சொல்லுகிறேன். ஆகவே இதுதான் நடக்கிறது. எல்லா நேரங்களிலும் கொலைகள் நடக்கின்றன, ஏராளமான கொலைகள் நடக்கின்றன. கூலிப்படைகள் தமிழ்நாட்டில் புதிதாக உருவாகி இருக்கின்றன. அதற்கு நான் சொல்கிறேன், நீதித்துறையில் உள்ள குறைபாடு பெரிய காரணம். போலீஸ் துறையில் உள்ள போலீஸை கெடுத்தது ஆட்சி, அது அவர்கள் கையில் இருக்கிற அமைப்பு. ஆனால் நீதித்துறையும் போதுமான நீதிபதிகள் இல்லை, நீதிமன்றங்கள் இல்லை, வழக்குகள் முடிவதில்லை. ஒரு வழக்கு தொடர்ந்தால் சிவில் வழக்காக இருந்தால் 30 வருஷம், அது கிரிமினல் வழக்காக இருந்தால் எத்தனையோ வருஷங்கள். இந்த 30 இல்லை, அவ்வளோதான். 2 ஆண்டு 3 ஆண்டு வரிசையாக போய் சேருகின்ற போது 20 ஆண்டுக்கு பிறகு தான் அது முடிவுக்கு வருகிறது. சிவில் வழக்கு அப்பன் காலத்தில் தொடர்ந்தால் மகன் காலம் பேரன் காலம் வரையில் நடக்கிறது. இது என்ன நீதிமுறை? இப்பொழுது திருத்துகிறேன் என்று சொன்ன
பிஜேபி போலீஸுக்கு அதிக அதிகாரம் கொடுத்துருக்கிறது என்பதுதான் நம்முடைய கவலை. போலீஸ்காரன் சரியாக நடந்து கொள்ள மாட்டான். போலீஸ்காரனுக்கு நம்முடைய ஸ்டாலின் அரசாங்கத்தை போன்ற ஒரு மனோபாவம் தான் இருக்கும். என்ன வரும்படி வருகிறது என்பது தான் இவருடைய முதல் கருத்தை தவிர இதெல்லாம் நான் நடைமுறையில் பார்த்து சொல்லுகிறேன். ரொம்ப அபூர்வமாக சில அதிகாரிகள் இருப்பார்கள். அவர்கள் ஓரிருவரால் ஒன்றும் நடப்பதில்லை. ஆக மொத்தம் நான் சொல்லுகிறேன், விடிந்தால் எழுந்தால் கள்ளச்சாராய சாவு, விடிந்தால் எந்திரித்தால் கொலை செய்யப்படுகின்ற நிலைகள், கூலிப்படைகளினுடைய ஆதிக்கம். பிறகு போலீஸ் அதிகாரியை நீ மாற்றி விட்டால் உடனே எல்லாம் மாறிவிடுமா? இது ஒரு கண்துடைப்பு. உடனே கள்ளச்சாராயம் காய்ச்சவனுக்கெல்லாம் ஆயுள் தண்டனை என்று சொல்லிவிட்டால் கள்ளச்சாராயம் நின்று விடுமா? கள்ளச்சாராயம் நின்று விட்டால் இன்னொரு ஓராண்டுக்கு பிறகு நீ என்னை வந்து கேள், நான் அரசியலை விட்டு போய்விடுகிறேன். கள்ளச்சாராயத்தை ஆயுள் தண்டனையால் ஒழித்து விடுவாயா நீ? ரகசியமாக அதை செய்வான். இப்பொழுது கொஞ்சம் வெளிப்படையாக கல்வாரி மலையிலே காய்ச்சப்படுகின்ற செய்தி தேசிய செய்தியாக இருந்தது. இனிமேல் அது தேசிய செய்தியாக இல்லாமல் ரகசிய செய்தியாக இருக்கும். பிறகு அவன் எவன் கொடுத்தான், எவன் காய்ச்சினான், எவன் குடித்தான் என்றே தெரியாத நிலைமை ஏற்படும். இதற்கு ஆயுள் தண்டனை வழி அறிவு இருக்கிறதா இந்த அரசாங்கத்திற்கு? குற்றத்திற்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும். கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றவனுக்கு சில ஆண்டுகள் தண்டனை ஆயுள் தண்டனை கொடுப்பாய். கொலை செய்கின்றவனுக்கும் ஆயுள் தண்டனை, கள்ளச்சாராயம் காய்ச்சுகின்றவனுக்கும் ஆயுள் தண்டனை. ஏதோ இவன் ஒரு தேவை கருதி 30 ரூபாய்க்கு காய்ச்சி தருவானா என்று பார்க்கிறான். அவன் ஏதோ ஒரு 10 ரூபாய் இதில் கிடைக்கும் என்று காய்ச்சி கொடுக்குறான். அவனுக்கு அளவும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. இதை ஒழுங்காக நீ நாட்டு சாராயத்தை அனுமதி, கள்ளை அனுமதி, அரசாங்க கட்டுக்குழுதை கொண்டு வா, சோதனைக்குள் கொண்டு வா, தப்பு நடக்கிறதா என்று பார்ப்போம். உனக்கு மாற்று முறை தெரியாது. அரசியலில் ஆழங்கால் பட்டவர்கள் இல்லை நீங்கள். ஏதோ ஒரு பெரிய கட்சியாக இருந்து பெரும் பணத்தை வைத்து விட்டு போனால் யார் வேண்டுமானால் நாய்க்குட்டியின் கழுத்தில் இந்த பணம் கட்டப்பட்டிருந்தால் நாய்க்குட்டி முதலமைச்சராக வரும். இதுதான் தமிழ்நாட்டினுடைய அரசியல் நிலைமை. உலக அரசியல் பற்றி ஒரு கேள்வி கேட்குறேன். மோடி அவர்கள் வெளிநாடுகளுக்கு போயிருக்கார். ரஷ்யா போயிட்டு ஆஸ்திரியா போயிருக்கு. ரஷ்ய அதிபர் புதின் அவர்களை சந்தித்ததை பார்த்து உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரொம்ப கோவப்பட்டது நியாயம். இவர் போய் கட்டிப்பிடிப்பார்களா இந்த புதினை? நான் சொல்கிறேன், ரொம்ப காலமாக ருஷ்யானுடைய நட்பு நாடு என்பது வேறு, சோவியத் நாடு நட்பு நாடாக இருந்தது என்பது வேறு. நாம் சாங்ஷன் எல்லாம் வைத்திருந்தார்கள், பல பொருளாதார தடைகளெல்லாம் வைத்திருந்தார்கள். இதையெல்லாம் மீறி நாம் அவர்களிடமிருந்து டீசல் பெற்றோம், மற்றவற்றை பெற்றோம். நாம் தனியாகத்தான் இருந்தோம். அது கூட என்னுடைய நாட்டின் நன்மைக்காக உள்ளதை நான் செய்கிறேன் என்று இவர் சொல்வது ஒரு பக்கம் இருக்கட்டும். ரொம்ப கொடுமையான ஒன்று சொல்கிறேன். உக்ரைன் என்ன செய்தது? உன்னோடு சேர மாட்டேன், பிரிந்து போவேன் என்று சொன்னால் உடனே அந்த நாட்டை சுடுகாடாக ஆக்குவதா? சோவியத் நாட்டில் அங்கம் வைத்த நாடு இது. எத்தனையோ பேர் பிரிந்து போய்விட்டார்கள். அவனும் பிரிந்து போய் அவன் தனியாக இருக்கிறான். அவன் தனி பண்பாடு, தனி நிலை உடையவன். சோவியத் நாடு உருவாவதற்கு முன்பு தனியாக இருந்தவன். அவனை போய் நான் படையெடுப்பேன், நீ என்னோடு உள்ளே வா, அதற்குள்ளே சில நல்ல பொருள்கள் கிடைக்கின்றன, எனக்கு வியாபாரம் செய்வதற்கு வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை உதைப்பேன், அடிப்பேன், படையெடுப்பேன் என்று சொல்வது என்ன நீசத்தனமான போக்கு? இவ்வளவு நீசத்தனமான போக்குக்கு இந்தியா எந்த விதத்தில் கொஞ்சம் சார்பணுமா? அதனால தான் போய் கட்டி பிடித்தார். அப்படி எக்காக இருந்துவிட்டு வந்து விட வேண்டியதானே? உக்ரைன் அதிபர் கேட்குறாரு, இவ்வளவு அறிவறுக்கத்தக்க மனிதனை போய் கட்டி பிடிப்பார்களா? ராஜபக்சேயை ஒரு காலத்தில் தொல்காப்பியன் கட்டிப்பிடித்த போது நான் இது மாதிரி நினைத்தேன். இந்த மனிதனை போய் கருணாநிதி சொன்னார் என்பதற்காக கனிமொழியோடும் டிஆர் பாலுவோடும் ராஜபக்சேயை சந்திக்க போய் ராஜபக்சேயை கட்டிப்பிடித்து விட்டார். அப்பொழுது நான் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன் திருமாவளவனை பற்றி. ஒரு நல்ல அழகிய பெண்ணை கட்டிப்பிடித்திருக்கலாம், இன்பமாவது கிடைத்திருக்கும், இந்த ராஜபக்சேயை போய் கட்டிப்பிடித்தீர்களே, கம்பளி பூச்சி உருவது போல் நீங்கள் உணரவில்லையா என்று கேட்டு நான் தினமணியிலே அந்த காலத்தில் கட்டுரை எழுதியது இன்றைக்கு நினைவு இருக்கிறது. அதே மாதிரி தான் நம்முடைய புட்டினை போய் நம்முடைய மோடி கட்டிப்பிடித்தது. அந்த மக்கள் எளிய மக்கள், தனி மாநிலம், தனி நாடு, அவன் போக்கில் வாழ்கிறான். அதெல்லாம் இல்லை, நீ என்னோடு தான் சேர்ந்து இருந்து தான் ஆக வேண்டும் என்று சொல்வது ஒரு வீட்டுக்குள் நுழைந்து பெண்ணை கையை பிடித்து வைத்து என்னோடு நீ படுப்பதற்கு வரவில்லை என்றால் உன்னை வாழ விட மாட்டேன் என்று சொல்வது போன்றது. இதெல்லாம் மனித திறமையாக என்று கேட்கிறேன். நீங்களெல்லாம் என்ன படித்தீர்கள்? என்ன நியாய உணர்வுகளை பெற்றீர்கள்? சாயி செத்து தொலைக்கப் போகிறோம், நோய்கள் நம்மை போய் கவ்வ போகின்றன, பொறுக்க முடியாத துயரங்களெல்லாம் நம்ம காத்திருக்கின்றன. அறிவு வேண்டாம்? என்ன கடவுளா இந்த புட்டின்? அது சரியில்லை. ரெண்டாவது, இந்தியாவில் இருக்கிறவர்களெல்லாம் ஏமாற்றி இந்த முகவாண்மைக்காரர்கள் கொண்டு போய் ரஷ்யாவிலே விட்டு, உங்களுக்கு ரஷ்யாவிலே வேலை வாங்கி தருகிறேன், உங்களுக்கு 50,000 80,000 சம்பளம் வாங்கி தருகிறேன் என்று கூட்டி கொண்டு போய் அங்கே எல்லாம் விட்டு பூராவையும் அங்கே போய் வேறு வழி இல்லாமல் திரும்பி வர முடியாது. இராணுவத்தில் சேர்ந்து அவனெல்லாம் உக்ரைனில் போய் சாகுறான்.
எவன் மீது படையெடுப்பதற்கு எவன் சாவது இந்தியாவிலிருந்து வேலை தேடி அலைகின்ற கூட்டம் எவ்வளவு உயிர் ஒரு திறனமாக மதித்து நம்முடைய நாட்டுக்காக இராணுவத்திலே சேர்வது என்பது வேறு. அதில் ஒரு மகிழ்ச்சியாவது இருக்கும். அந்த சாவிலே ஒரு துயரத்தில் திருவள்ளுவர் சொல்வார், நீர் மல்க சாகிற்பின சாக்காடு பாராட்டத்தக்கது புகழத்தக்கது என்று சொல்வார். இது நம்முடைய நாடு என்கின்ற இது ரஷ்யன் அட்டூழியமாக அநியாயமாக உக்ரைன்காரனை கொள்வதற்கு நாம் அந்த படையிலே பணம் காரணமாக சேருகிறோம் என்று சொன்னால் அவர்களையெல்லாம் விடுவி என்று சொல்வதற்கு தலைமை அமைச்சர் போக வேண்டியது இருக்கிறது. சரி, விடுவித்து விடுகிறேன் என்று சொல்லியிருக்கான். அன்னைக்கு விடுவித்து விடவில்லை. அரசியலாக நடக்கிறது. எவ்வளவு அசிங்கங்கள்! இந்த நாடு அப்பொழுதே விழித்து கொள்ள வேண்டாம். எத்தனை உளவுத்துறைகள், எத்தனை இது, எந்த ஏஜென்சி இவனை ஏமாற்றி அங்கே கொண்டு போய் இராணுவத்தில் சேர்த்தாலும் அந்த ஏஜென்சியெல்லாம் ஆயுள் தண்டனை பெற வேண்டாம். ஒன்றும் நடக்கவில்லை. எல்லா கேவலங்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. நம்முடைய நாட்டில் பிறந்த ஒருவன் உக்ரைனில் போய் சாகிறான், ரஷ்யாவுக்காக சாகிறான், அவன் கொடுத்த கூலி காசுக்காக சாகிறான். நினைத்து பார்க்க முடிகிறதா? நம்முடைய இவ்வளவு கல்வி வளர்ந்து, இவ்வளவு எல்லா நிலைகளிலும் பொருளாதாரம் வளர்ந்து, எல்லாம் வளர்ந்த பிறகு நாம் எவ்வளவு கேவலமாக போய்விட்டோம் என்பதை எண்ணி பாருங்கள். இதுதான் நிலைமை. இதற்கு போய் தலைமை அமைச்சர் என்னுடைய ஆட்களையெல்லாம் அனுப்பிவிடு, அங்கே ஒரே கூக்குரலாக இருக்கிறது, உனக்காக அவன் சாவது என்ன நியாயம் என்று கேட்டால் சரி அனுப்பி விடுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். என்றைக்கு அனுப்புவாரோ, எத்தனை பேர் செத்தானோ, வெளிப்பட்ட செய்திகள் எவ்வளவோ, வெளிப்படாத செய்திகள் எவ்வளவோ. நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி.